ஸோ ஃபைன் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் வணக்கம்மா. நான் வந்து எதுக்கே நம்ம இந்த வீடியோ எடுக்கிறோம்னா, நம்ம பார்சல் அனுப்பிச்சு விட்றோம்ல கொரியர் பாக்ஸ். இப்போ நிறைய கஸ்டமர் வந்து இல்லை லாங்கில் இருக்க கஸ்டமர் வந்து இங்கே வர முடியாதுனால நம்ம அவங்கள என்ன பண்ணுவாங்க, ஃபோன்லேயே ஆர்டர் கொடுத்துருவாங்க. இப்போ ஃபோனில் ஆர்டர் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம வந்து அவங்க அட்ரஸ் போட்டு அவங்க கடை அட்ரஸ் போட்டு அவங்க ஊர் அட்ரஸ் போட்டு நம்ம பீஸ்கோட பார்சல் அனுப்பிச்சு விடுவோம். இந்த பார்டர்லயே தண்ணி பிடிக்கணும்னா முக்கியமான பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த பார்டர்ல வந்து தண்ணி ஃபுல் பண்ணி ஐஸ்ல வச்சிருவாங்க. ஃப்ரீசர்ல வச்சதுக்கு அப்புறம் ஐஸ் ஆயிரும். ஐஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த பாக்ஸ் வச்சிருவாங்க. இதுதான் என்ன எதுக்கே நம்ம தண்ணி இந்த ஃபுல் பண்ற பாட்டில்ல தான் நம்ம கேட்க போறோம். ஹாய் பாய், இது வந்து அக்வா டு அக்வா சிஸ்டம் பாய். இது யுவர் ஃபிஷ் ஃபார்ம், சரிங்களா? இந்த ஐஸ் கியூப் நம்ம ஏன் வைக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் தண்ணியை ப்ராப்பர் ரெடி பண்ணணும்னா தண்ணியை ஃபில்அப் பண்ணிட்டு அங்கே ஐஸ் கியூப் இருக்கும், ஃப்ரீசர் இருக்கும். ஃப்ரீசர்ல வச்சு மறுநாள் காலையில் நீங்க காலையில் பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டியா மாறிடும். வாட்டர் பாட்டில் ஐஸ் கட்டியா மாறும். இந்த ப்ராசஸ் இதுதான். நம்ம இது ஐஸ் கட்டியா மாற்றணும், அதனால நம்ம ஃப்ரீசர் வைக்கிறோம். சரி, இது ஏன் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ நாங்க அட்வான்ஸ் கஸ்டமர் வந்து நாங்க இங்க ஆல் இந்தியா நாங்க பார்சல் பண்ணிட்டு இருக்கோம். இங்க இருந்து ஆல் இந்தியா வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க இப்போ டெம்பரேச்சர் மாறும்ல, இப்போ இங்க டெம்பரேச்சர் இருக்கும், மற்ற அங்க டெம்பரேச்சர் மாறும். அதனால நைஸ் கியூப் வைக்கிறோம். இப்போ ஒரு பாக்ஸ்ல நாங்க நாலு கவர் ஃபுல்டிங் கவர்னு நாங்க வைப்போம், சரிங்களா? ஃபுல்டிங் கவர் போ தனி டெம்பரேச்சர் அங்க போனா மாறும்ல, அதனால நாங்க ஐஸ் கியூப் வைப்போம். சில டெம்பரேச்சர் மாறக்கூடாதுக்கோசம் ஐஸ் கட்டி நாங்க ஐஸ் கட்டியா இருக்கும், அது வச்சா டெம்பரேச்சர் வச்சுக்கிட்ட மாறாது, ஃபிஷ்ஷுக்கும் எதுவும் ஆகாது, எந்த ப்ராப்ளம்ஸும் வராது. ஃபிஷ் குட் கண்டிஷன் நல்லா கரெக்டா போவாங்க. இதனால நம்ம ஐஸ் கியூப்ன்றது அங்க வைப்போம். நம்ம பாக்ஸ்ல கம்பல்சரி வச்சாகணும். இதை மழை காலத்துல கொஞ்சம் பிரச்சனை இல்லை, நமக்கு நம்ம வெயில் காலத்துல முக்கியமா நம்ம வச்சாகணும். எக்ஸ்ட்ரா 1-2 வச்சாகணும், டெம்பரேச்சர் மாறுன்றதுனால. பாக்ஸ் இருக்கும், நார்மல் பாக்ஸ், சரிங்களா? அதுல 4 கவர் வைப்போம். வச்சு இது சென்டரா ஏன் வைக்கிறோம், இது ஐஸ் கட்டியா மாதிரி ஏன் நம்ம அங்க வைக்கிறோம்னா, தண்ணி டெம்பரேச்சர் மாறக்கூடாதுக்கோசம் நம்ம இது வைக்கிறோம், ஐஸ் கியூபா வைக்கிறோம். அதனால ஐஸ் கியூபா நம்ம வைக்கிறது, டெம்பரேச்சர் மாறக்கூடாதுக்கோசம் நம்ம வைக்கிறது, சரிங்களா? இத தண்ணி பிடிச்சி நம்ம வைப்போம் எப்பவுமே. ஸோ கைஸ், நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் வந்துட்டோம். இப்போது ஃப்ரிட்ஜில் பாட்டில் எடுக்க போகிறோம் பாக்ஸில் வைக்கிறதுக்கு. ஸோ ஏதோ ஐஸாக இருக்கு, ஏதோ தண்ணியாக இருக்க பார்த்துட்டே இருக்கோம். ஸோ ஐஸான பாட்டில் தான் எடுப்போம் பாக்ஸில் வைக்கிறதுக்கு. ஸோ ஐஸான பாட்டில் கிடச்சிச்சு. இப்போ ஃப்ரிட்ஜர் க்ளோஸ் பண்ணிவிட்டு பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போகிறோம் பாக்ஸில் வைக்கிறதுக்கு. ஸோ நம்ம வந்து மீன் செக் பண்ணி பாக்ஸில் வச்சுட்டோம். அந்த கவர் நடுவில் பாருங்கள் ஐஸான பாட்டில் வைக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி கைஸ் சொல்லியிருக்கோம், ஏன் நம்ம ஐஸான பாட்டில் வந்து பாக்ஸில் வைக்கிறோன்னா, இந்த பார்சல் அனுப்பிச்சி விட்றோம்ல, இந்த பார்சல் அனுப்பிச்சி விடும்போது நிறைய இடத்துல இப்போது சென்னையில் மழை இருக்குது, ஆனால் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா வெயில் காலம் இருக்குது, வெயில் அடிக்குது பயங்கரமாக. ஸோ இந்த அடிக்கிற வெயிலில் மீன் தண்ணி ஹீட் ஆகும், ஹீட் ஆனதுக்கு அப்புறம் செத்து போயிடும். ஸோ இந்த தண்ணி டெம்பரேச்சர் மாறக்கூடாதுனால தான் அந்த ஐஸ் பாட்டில் வந்து நம்ம 4 கவர் நடுவில் வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து எல்லா பேக்கெட் முடிஞ்சிச்சு. பாக்ஸில் வந்து பேர் எழுதியாச்சு, எந்த வகையில் போவோம். இப்போ பாக்ஸில் டேப் அடிக்கிறோம். ஸோ டேப் அடிச்சிட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து மிஷின் டேப் அடிப்போம். மிஷின் டேப் அடிச்சிட்டுக்கு அப்புறம் வண்டியில் லோட் பண்ணி அமுச்சிடுவோம். ட்ரெயின்னா சரி, பஸ்ஸுன்னா சரி, நம்ம எங்கே டிரான்ஸ்போர்ட் இருக்குது அங்கே பாக்ஸ் அமுச்சு விடுவோம். இந்த டிரான்ஸ்போர்ட் பாக்ஸு அந்தந்த ஊருக்கு போயிடும். ஸோ ஐஸ் எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிச்சு, நம்ம அந்த ஐஸ் எதுக்கே வைக்கிறோம், பாக்ஸ் இல்லைன்னா தண்ணி டெம்பரேச்சர் மாறக்கூடாதுனால.